சென்னை வந்துள்ள பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபீனை அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வரவேற்பு அளித்தனர். இது குறித்த தகவல்களை செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்கலாம். அபினேஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் முதல் முறையாக அவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு சென்னை இன்றைக்கு வந்திருக்கிறார். அவரை வரவேற்பதற்காக சென்னை விமான நிலையத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் அவரை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். குறிப்பாக நிதின் நபீனை வரவேற்பதற்காக சென்னை விமான நிலையத்தில் உள்ள வரவேற்பறையில மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, அதே போல பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம், அதே போல மூத்த தலைவர்கள் எச் ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன், மாநில தலைவர்கள் குஷ்பு, வி.பி. துரைசாமி, கருநாகராஜன் உள்ளிட்ட அவர்கள் இன்றைக்கு அவருக்கு வரவேற்பு கொடுத்து வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். குறிப்பாக விமானத்திற்குள்ளே ஏற்கனவே தமிழ்நாடு பாஜக சார்பில் 15 நிர்வாகிகள், புதுச்சேரி பாஜக சார்பில் 5 நிர்வாகிகள் நிதின் நபீன் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டு அவரை விமானத்துக்கு வெளியே அழைத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொண்டர்கள் மத்தியில விமான நிலையத்திலிருந்து விமான நிலையம் சாலை வரை திறந்த வெளி வாகனத்துல அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. குறிப்பாக கடந்த 15ஆம் தேதி பாஜகவின் தேசிய செயல் தலைவராக பதவியேற்றதற்கு பிறகு முதல் முறையாக அவர் இன்றைக்கு சென்னை வருகிறார். சென்னை விமான நிலையத்துல இருந்து அவர் நேரடியாக புதுச்சேரிக்கு செல்லக்கூடிய 2 நாள் பயணமாக புதுச்சேரியில் நடைபெறக்கூடிய கூட்டத்திற்கு அவர் செல்லவிருக்கிறார். இங்கிருந்து சாலை மார்க்கமாக புதுச்சேரிக்கு இன்றும் நாளையும் நடைபெறக்கூடிய கட்சி நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக அவர் இன்றைக்கு சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக புறப்பட்டு செல்லக்கூடிய அவருக்கு அவருடன் பாஜகவுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், அதே போல புதுச்சேரி மாநில அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோரெல்லாம் வரவேற்பு அளித்த பிறகு தொண்டர்கள் பார்த்த வண்ணம் திறந்த வெளி வாகனத்துல அவர் சாலை வரை செல்ல இருக்கிறார். பாஜக சார்பில் இந்த வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில புதுச்சேரியில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் இன்றும் நாளை நடைபெறக்கூடிய பாஜக கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு நாளை மீண்டும் அவர் சென்னையிலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.